மேம் ரெடி. ஓகே. அனைவருக்கும் இனிமையான ஒரு உற்சாகமான உத்வேகமான ஒரு மாலை வணக்கத்தை அனைவருக்கும் இது இணையத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் ஆர்வர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய 1 மில்லியன் வீவ்ஸ் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மாணவர்களின் வெற்றியை நிர்ணயிப்பது மதிப்பெண்களா திறன்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. இது நம்முடைய பட்டிமன்றத்தின் பல கட்டங்களை தாண்டி வந்த ஒரு நிகழ்வாகும். 1 மில்லியன் வீவ்ஸ் பட்டிமன்ற குழு மற்றும் யூனிட்டி யூனிவர்ஸ் உலக சாதனை நிறுவனம் பெங்களூர் இணைந்து நடத்துகின்ற கல்வியே எதிர்காலம், கல்வியே அடித்தளம் என்று கூறிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. இதில் இணைந்திருக்கின்ற அனைவரும் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுடைய முதல் தடத்தை பதிப்பதற்காகவும் அடுத்த கட்டங்களை செல்வதற்காக ஒரு சின்ன ஒரு முனைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மண்ணை தேடி சிலர், பொன்னை தேடி சிலர், புகழை தேடி சிலர், அறிவை தேடி சிலர், தமிழை தேடியும் சிலர், அந்த தமிழ் ஆர்வலர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த பட்டிமன்றத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இணையத்தில் நம்முடைய கண்காணிப்பாளராக இருக்கின்ற பேரறிவாளர், ஓவிய சிற்பி, மதிப்புறு முனைவர் ஷியாம்லா சந்தீப் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றத்திலே நம்முடைய முதல் முறையாக நம்முடைய இணையத்தில் இணைந்திருக்கின்ற என்னுடைய அருமை தோழி சகோதரி இலக்கிய தாரகை திருமதி சி சென்னம்மாள் அவர்களையும் இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்பெண்களே என்ற தலைப்பில் சக்திவேல், முகேஷ், பிரீதா இந்த மூவரையும் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். திறன்களே என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற ராகப்பிரியா, கோமதி ஹரிசுடலை, குமரிராஜன் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய காமராஜர் பிறந்தநாள் அன்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்துக்கு அனைவரும் மனதார ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் அனைவரும் இதயத்தின் மீது கை வைத்து இந்த உறுதிமொழியை முடித்தவுடன் இந்த இணையம் நம்முடைய நடுவர் அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். நாங்கள் அனைவரும் மனதார உறுதிமொழி ஏற்கிறோம். நாங்கள் கல்வியை எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய செல்வமாக மதித்து வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வோம். பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கல்வி சேவையும் உயரிய லட்சியங்களையும் பின்பற்றி கல்வியின் ஒளியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க பாடுபடுவோம். எங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளை என்றும் மதித்து நடப்போம். அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, புதுமை மற்றும் ஆராய்ச்சியை மனிதநேயத்துடன் பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மரம் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், தூய்மையை பேணுதல் போன்ற சமூக பணிகளில் ஆர்வமுடன் பங்கேற்போம். ஒற்றுமை, சமத்துவம், நேர்மை, ஒழுக்கம், தேசப்பற்று மற்றும் மனிதநேயத்தை எங்கள் வாழ்வின் அடிப்படை கொள்கையாக கடைபிடிப்போம். அறிவை பகிர்ந்து மற்றவர்களையும் கல்வி கற்க ஊக்குவிப்பது எழுத்தறிவு மிக்க இந்தியாவை உருவாக்க உறுதியளிக்கிறோம். கல்வியே எங்கள் வலிமை, அறிவே எங்கள் ஆயுதம், ஒற்றுமையே எங்கள் அடையாளம், சாதனையே எங்கள் இலக்கு. கல்வியால் உயர்வோம், ஒற்றுமையால் வெல்வோம். இந்தியாவை அறிவாற்றல் மிக்க வல்லரசாக உருவாக்க உறுதியேற்போம். வாழ்க கல்வி, வாழ்க மனிதநேயம், வாழ்க பாரதம். கல்வியே சக்தி, கல்வியே வெற்றி, கல்வியே எதிர்காலம் என்று நமக்கு இந்த உறுதிமொழியை கொடுத்த முனைவர் ஷியாம்லா சந்தீப் அவர்களையும் நிறுவனர் யூனிட்டி யூனிவர்ஸ் நிறுவனங்களின் குழுக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா நம்முடைய நடுவர் அவர்கள் இலக்கிய தாரகை அவர்களிடம் இப்பொழுது இணையம் ஒப்படைக்கப்படுகிறது. நீங்கள் பட்டிமன்றத்தை தொடங்கலாம் அம்மா. நன்றி. மியூட்ல இருக்கீங்க மேம். மியூட்ல இருக்கீங்க. சாரி. ஓகே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய் தமிழே. கம்பனின் காவியத்தில், வள்ளுவனின் குரலில், பாரதியின் மூச்சினில், பாரதிதாசனின் பேச்சினில், நாவுக்கரசரின் நாவினில் நடம் பயின்ற தமிழே. சற்றையின் நாவினில் நடம் பயில எழுத்தாய், சொல்லாய், பொருளாய், கதையாய், கவிதையாய், கற்பனையாய், உனக்குள் நானாய், எனக்குள் நீயாய், நமக்குள் நாமாய் இருக்கும் நம் சத்தான முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைய நாள் மிகவும் சீரும் சிறப்புமான பெருந்தலைவர் நம்முடைய காமராஜர், கிங் மேக்கர், அற்புதமான நம்ம வழிகாட்டியாக, சமூகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற, சிறந்த அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அவருடைய நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பு, கல்வி சார்ந்த தலைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வானவில் வானத்தில் நிரந்தரமில்லை, வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமில்லை, கண்களில் கண்ணீர் நிரந்தரமில்லை, காணும் பொருள் எல்லாமே நிரந்தரமில்லை, நிரந்தரமான நிரந்தரம் ஒன்று இந்த உலகில் உண்டென்றால்
அது ஒன்றுதான் கல்வி. அந்த கல்விக்காக பெரும் தொண்டாற்றிய இந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அற்புதமான தலைப்பினை கொடுத்திருக்கின்ற இந்த, அதாவது இப்பதான் நான் சொன்னேன் 1 மில்லியன் வியூவர்ஸ். என்ன ஒரு நம்பிக்கை! சிலரெல்லாம் வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் மனிதர்கள். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்பவர்கள், அவர்கள் மாமனிதர்கள். எனக்கு இவங்க எல்லாம் மாமனிதராக தான் தெரிகிறாங்க. அற்புதமான 1 மில்லியன் வியூவர்ஸ். அண்ட் அப்புறம் இந்த யூனிவர்ஸ், யுனைடெட் யூனிவர்ஸ் உலக சாதனை நிறுவனம் பெங்களூரை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், மேன்மேலும் பலரை ஊக்குவிக்கின்ற ஒரு சிறப்பான, இது ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பெரிய யூடியூபாக இது வளர வேண்டும் என்பதை நான் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த நாளில் இந்த தலைப்பிற்குள் இப்ப நான் நுழையிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாணவர்கள்கிட்ட ஒரு பாடம் நடத்துற ஆசிரியர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சல்ல, ஆசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கிளாஸ்ல ஒரு பேப்பர் திருத்தி மார்க்க கொடுக்குறேன், மதிப்பெண் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மதிப்பெண்ணை கொடுக்குறேன். ஒரு பையன் ரொம்ப சாதாரணமா உட்காந்துட்டு இருந்தா, ஒரு பொண்ணு என்னங்க மேடம் எனக்கு மார்க் ஏன் மேடம் குறைஞ்சு போச்சுன்னு கேட்டா. நான் சொன்னேன், இதை பாரு 2 மார்க் குறைஞ்சதுலாம் கேட்கிறேன், அவன் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறான் பாருன்னு நான் சொன்னேன். உடனே அவன்கிட்ட கூப்பிட்டு, ஏன்னா உனக்கு எல்லாம் வருத்தமே இல்லையாடான்னு கேட்டேன். இல்லைங்க மேடம். நான் ஏன்டா அப்படின்னேன். கல்வி கடவுள் யாருன்னு கேட்டான். சரஸ்வதிதான் அப்படின்னேன். சரஸ்வதி ஆணா பெண்ணான்னு கேட்டான். பெண் சாமிடான்னு. பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், ஆணுக்கு எப்படி மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். என்னடா இவன் சொல்றதுல நிஜமா நம்ம யோசிச்சோம்னா, நீங்க மதிப்பெண் வாங்காத பையனா வேணா அவன் இருக்கலாம், ஆனா அவன்கிட்ட ஒரு தனி திறன் இருக்கு. எந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கான் பத்தியா? நம்மளாம் யோசிக்க முடிஞ்சுதா? நம்ம படிக்க சொல்லதெல்லாம் யோசிச்சோமா? சொன்னா அழுதுட்டு நிற்போம். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, இன்னொரு விஷயம் மேடம் நான் சொல்றா, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. உடனே அவன் சொன்னா, அது முழுசா படிங்கன்னா. என்னடா படிக்கணும்னு. இல்ல இப்ப ஏதோ கேட்டீங்களே மார்க்குக்கு என்ன தமிழ்ல, டேய் மதிப்பெண்றா, அதை படிங்க. மதிப்பெண்றா, அப்ப என்ன முடியுது? பெண்ணு. ஆணுலாம் முடியல. அப்ப அது பெண்ணுன்னு வர சொல்ல, பெண்ணுக்கு தான் நிறைய மார்க் கிடைக்கும். இதுல என்ன மேடம் இதுல எங்களை கேட்கறீங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம சிரிக்கலாம், ஆனா சிந்திக்கக்கூடிய விஷயமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவனுக்குள் ஒரு தனி திறமை இருக்கிறது. அவனுக்கு இந்த ஒரு விஷயத்த பலவித கோணங்களில் பார்க்கின்ற ஒரு திறன் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் ரசிச்சேன், அவனோட ஜோக்க ரசிச்சேன். உண்மையா எல்லாருமே படிச்சு எல்லாரும் மதிப்பெண் வாங்கணும், எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைப்புக்குள்ளவே போகல. ஆனா இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தவங்க ஒரு ஆசிரியரா தான் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப அற்புதமா இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் எங்க ஓடிட்டு இருக்கிறோம்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம் மதிப்பெண்ணை நோக்கி. அதுக்கடுத்து என்ன திறமை இருக்கா இல்லையா, அதுவும் இருக்கு. அப்போ ஒரு மனிதன், ஒரு குழந்தை வெற்றி அடைய, ஒரு வெற்றி என்பது எதுன்றத நீங்க நிர்ணயம் கொடுக்கணும் பேச்சாளர்கள்லாம். வெற்றினா எத்தனையோ இருக்கு. நீங்க என்ன வெற்றி இங்க நீங்க சொல்ல வரீங்கன்றது உங்க பேச்சுல எனக்கு தெரியணும். சோ வெற்றி அடைவதற்கு ஒரு மாணவன் எது உறுதுணையா இருக்குது? மதிப்பெண்ணா அல்லது திறன்களா, அவனுடைய தனித்திறன்களா? இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம பேச்சாளர் பெருமக்கள் தான் சொல்லணும். நான் இதோட என்னுடைய முன்னுரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம குறுகிய காலத்துல இதை இணைய வழின்றதுனால 5 நிமிடம் 6 நிமிடத்திற்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். வாய்ப்புகள் வரும்பொழுது மிக அழகா நம்ம பண்ணிக்கலாம். அதனால இன்றைய மாணவர்களுடைய வெற்றி என்பது எதை கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது? மதிப்பெண்களை கொண்டா, அவருடைய தனித்திறன்களை கொண்டா? இதுதான் இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு உண்டான பதிலை அவருடைய பேச்சு திறமையால் சக்திவேல் வந்துட்டாராங்க சார். முதல் முறையாக முதல் பேச்சாளராக முதுகலை 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரி மாணவன், தர்மபுரியை சேர்ந்த மாணவன். அதுவும் இந்த மாதிரி தலைப்புல ஒரு ஸ்டூடெண்ட பேச வைக்கிறது, ஒரு மாணவரை கொண்டு வந்து களத்துல இறக்குறதுன்றது உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். இதோ தன்னுடைய கருத்துக்களை இங்கே நம் முன்னே எடுத்து இயம்புவதற்காக வருகை தந்துள்ள திரு சக்திவேல் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வாருங்கப்பா, உங்களுடைய அன்பான ஒரே தாருங்கள். பட்டி தொட்டி எங்கும் நுழைந்திருக்கும் பட்டிமன்ற ரசிகர்களுக்கும், பட்டிமன்றத்தை இணைய வழியில் கண்டுகளிக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு மாணவனுடைய வெற்றியை தீர்மானிப்பது மதிப்பெண்களா அல்லது திறன்களா? நான் அடிச்சு சொல்லுவேன் நடுவர் அவர்களே, மதிப்பெண்கள் தான். இப்பொழுது நம்ம ஒரு 3 பேரை இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம் நடுவர் அவர்களே.
இந்த 3 பேர் வந்து யாருன்னா, எதிரணியில இருக்கக்கூடிய ஒரு 3 பேச்சாளர்களை எடுத்துக்கலாம். இந்த 3 பேச்சாளர்களும் நல்ல ஒரு திறமை மிக்க ஒரு பேச்சாளர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில அவங்களுடைய குரல் வளம் எப்படி இருக்கு? அவங்களுடைய உடல் பாவனைகள் எப்படி இருக்கு? அவங்களுடைய பேச்சு உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு 3 பேருக்கும் போட்டி நடத்தி, அவங்கள மதிப்பெண் அடிப்படையில ஒரு வெற்றியாளரை தீர்மானிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மதிப்பெண் தான் அங்க வந்து வெற்றி அவங்களுக்கு வாங்கி குடுக்குது. அப்போ எங்களுடைய மதிப்பெண் தான் நடுவர் அவர்களே அங்க முதன்மையா இருக்கு. அப்போ எங்க மதிப்பெண் தான் அவங்களுடைய ஒரு வெற்றிய வாங்கி குடுக்குது. இப்பொழுது ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளையாட்டு மைதானத்துல 2 அணி இருக்காங்க. கிரிக்கெட் அணி வீரர்கள். அந்த 2 அணில ஏதாவது ஒரு அணி மட்டும் தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒரு அணி எது? அந்த ஒரு அணிக்கு நம்ம வந்து எப்படி வெற்றியாளர் தீர்மானிக்கணும்னா, ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில மதிப்பெண் அடிப்படையில எந்த அணி வந்து அங்க வந்து வெற்றி பெறாங்களோ, அவங்களுக்கு தான் பரிசு தொகையும், கோப்பைகளும் குடுக்குறாங்க. ஆக எங்க மதிப்பெண் தான் அந்த அணிக்கு வெற்றி வாங்கி குடுக்குது. இப் ஆகவே ஒரு மனிதனுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கிறது எங்களுடைய எங்களுடைய மதிப்பெண் தானே தவிர அவங்களுடைய திறமைகள் கிடையாது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு வரான். ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் 10வது வகுப்பு வரை படிக்கிறான். அவனுக்கு அரசாங்கம் என்ன செய்றாங்க? பொது தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வுல அவன் கஷ்டப்பட்டு படிச்சு, பா கஷ்டப்பட்டு படிச்சு அவனுடைய திறமைகள்லாம் அதுல வெளிக்காட்டி, அவன் வந்து ஒரு மதிப்பெண்ண வாங்குறான். அந்த மதிப்பெண்ண வச்சுதான் அவன் வந்து அடுத்து என்ன படிக்க முடியும், படிக்கக் கூடாது, அவன் என்னுடைய விருப்ப பாடத்தை எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் ஏற்படுது இல்லையா நடுவர் அவர்களே? அங்கேயும் எங்களுடைய மதிப்பெண் தான் பார்க்கப்படுதே தவிர, எங்களுடைய திறன்கள் பார்க்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளி படிப்புல மட்டும் இங்க மதிப்பெண் பயன்படல. ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியில கூட எங்களுடைய மதிப்பெண் தான் அங்க பார்க்கப்படுது. ஒரு ஏழை எளிய குடும்பத்துல பிறக்கக்கூடிய ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவன் நல்லா படிக்கிறான். ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டே இருக்கான். 600க்கு 590 இல்ல 600க்கு 600 மதிப்பெண் வாங்குறான்னா, என்னுடைய பிள்ளை இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெத்தவங்களுக்கு அங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அது கொடுக்கக்கூடியது எங்களுடைய மதிப்பெண் தான் தவிர திறன்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவன் 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறானோ, அதை பொறுத்து தான் உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குதே தவிர, எத்தனையோ திறன்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு அது கிடைப்பது கிடையாது. ஆக அங்கேயும் மதிப்பெண் தான் போடுறாங்களே தவிர, திறன்கள பார்க்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம எத்தனையோ நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்கு பல்கலைக்கழகத்துல. அந்த தேர்வுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு, அந்த தேர்வை எல்லாரும் அந்த தேர்வை எழுதி, அந்த தேர்வுல மதிப்பெண் பட்டியல் தான் வெளியிடுறாங்களே தவிர, எங்கேயாவது திறன் பட்டியலை வெளியிட்டிருக்காங்களா நடுவர் அவர்களே? கிடையாது. அங்கேயும் எங்களுடைய மதிப்பெண் தான் பார்க்கப்படுது. இப்படி ஒரு பள்ளி படிப்பில் இருந்து ஒரு கல்லூரி படிப்பு வரைக்கும் போயிட்டு, பிறகு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு வேலைய தேடி போறாங்க. தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு நிரந்தர வேலை வேணும். இல்ல தன்னுடைய வாழ்க்கைய வந்து முன்னேத்திக்கணும். தன்னுடைய வாழ்க்கை வந்து இந்த சமுதாயத்தால மதிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வேலைய தேடி போகும்போது, அங்கேயும் என்ன பண்றாங்க? எனக்கு ஒரு அரசு வேலை வேணும். நான் அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ படிக்கக்கூடியவங்க கிட்ட திறமைகள் இருக்கு. திறமைகளே இல்லாம கிடையாது. ஆனா, எல்லாருக்கும் வேலை போட்டு குடுக்க முடியுமா? இப்ப நானும் நல்லா பேசுறேன்னா, எனக்கு ஒரு அரசு வேலை அவங்க போட்டு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் தேர்வு வைத்து, அந்த தேர்வு அடிப்படையில் யார் மதிப்பெண் அதிகமாக பெறாங்களோ, அவங்களுக்கு தான் நடுவர் அவர்கள் வந்து வேலை குடுப்பாங்களே தவிர, எல்லாருக்கும் திறமை இருக்குன்னு வேலை குடுக்க முடியுமா? குடுக்க முடியாது. அப்போ அங்கேயும் மதிப்பெண்கள் தான் பார்க்கப்படுகிறதே தவிர, திறமைகள் பார்க்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாம நடுவர் அவர்களே, இப்போ ஒரு பொண்ணு பாக்க போறான்னா, அந்த மாப்பிள்ளை எவ்வளவு படிச்சிருக்கான்? அவன்கிட்ட எவ்வளவு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு தான் பார்த்து, அவனுக்கு அந்த குடும்பமே ஒரு மதிப்பெண் போடுறது. அப்போ இப்படி மதிப்பெண் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு வந்து முக்கியமாக இருக்கு தெரியுமா? ஆகவே எங்களுடைய மதிப்பெண் தான் வந்து முதன்மையா பார்க்கப்படுதே தவிர, திறமைகள் பார்க்கப்படுறது கிடையாது. ஒரு கிளாஸ்ல ஒரு பசங்க இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க வந்து பையன் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கிட்டான். அவன வந்து அந்த ஆசிரியர் பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அங்க ஒரு மகிழ்ச்சி வரும் பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா நடுவர் அவர்களே?
இது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை நல்லா படிச்சு நல்லா தேர்வுல முதன்மையான ஒரு பாடத்துல நல்ல மார்க் எடுத்து ஏ கிரேடு பி கிரேடு வாங்கி அவனுக்கு அவங்க பெற்றோர்கள் அந்த பதிவேட்டுல கையெழுத்து போடும் போது என் பிள்ளை இப்படி படிக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருமா நடுவர் அவர்களே? இப்ப எல்லா குழந்தைகளும் திறமையா இருக்காங்க. எல்லா குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. இல்லன்னு சொல்லவே கிடையாது. ஆனா அந்த குழந்தை நல்லா படிக்குதா, படிக்கலையான்னு எது காட்டிக் கொடுக்குதுன்னா, அவங்களுடைய மதிப்பெண்கள் தான் காட்டிக் கொடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையிலும் அவங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்குறாங்களே தவிர, திறன் சான்றிதழ்கள் எங்கேயாவது வழங்குறாங்களா? கிடையாது. அப்போ எங்களுடைய இந்த மதிப்பெண் தான் எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கு. அப்போ நாங்க தான் பீஸ்டும், நாங்க தான் பெஸ்டும், நாங்க தான். அதனால உங்க தீர்ப்பு எண்ணக்கூடிய டிக்கெட்டை எங்கள் பீஸ்ட் குழுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா, நன்றி. ரொம்ப அருமையா அவருடைய கருத்தை, அவருடைய வாதத்தை எடுத்து வச்சாரு. அவரு கிளாஸ்ல தொடங்கி கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு. கிளாஸ்ல தொடங்கி என்னோட மதிப்பு 2வது வருஷம் படிக்கிறியாப்பா? ஆமா, ரைட். அப்போ நெருங்க வேண்டியதுதான். 2வது அவருக்கு எங்கேயோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரியுது. செகண்ட் இயர் தானப்பா? ஆமா, 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவனுடைய மனவேதனையை பதிவு பண்ணியிருக்காரு. நாங்க வகுப்புல எடுக்கிற மதிப்பெண் என்னோட பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குது, எனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குது. நான் பெண் பார்க்க போனா அந்த இடத்துல எனக்கு தேவையான மதிப்பை கொடுக்கறது என்னுடைய பொண்ணும் பொருளும், என்னுடைய வருமானமும், என்னுடைய வேலையும். இது எப்படி கிடைக்குதுன்னா என்னோட மதிப்பெண் வச்சுதான் கிடைக்குதுன்னு அவருடைய வாதத்தை மிகச் சிறப்பா எடுத்து வச்சிருக்காரு. ஆனா இதுல இடையில அவர் அந்த திறமையும் திறனையும் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதை எதிரணி நல்லா நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எதிரணியை சார்ந்தவர்களுக்கு தான் உண்டு. இதை விட லாஸ்ட்ல ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, மார்க் அடிப்படையில தானே இத்தனை மார்க்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது உங்களுடைய தனித்திறமைக்கு தனித்திறனுக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளதான்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காரு. அப்ப சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படி கொடுக்கப்பட்டு இருந்தால் அது என்ன என்றதெல்லாம் நீங்க எதிரணியை சார்ந்தவர்கள் ரொம்ப அழகா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கெல்லாம் வெட்டியும் அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியாம அதை ஒட்டியும் வெட்டியும் பேசுவதற்காக திருமதி ராகப்பிரியா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அவங்க ஒரு சிறந்த தொலைக்காட்சி மேடை பேச்சாளர்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து தமிழ் மேல ஆர்வம் உள்ளவர்கள், சிறந்த பேச்சாளராக தன்னை நிரூபித்துக் கொண்டு பல மேடைகளில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சிறந்த பேச்சாளர், அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வாங்கம்மா, உங்களுக்காக நிறைய நம்ம இணையவழியினுடைய பங்கேற்பாளர்கள் மட்டுமல்லாமல் நம்மளுடைய பார்வையாளர்களும் பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் இடையிடையே நமக்கு நல்ல ஒரு ஊக்கமான நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்கம்மா ராகப்பிரியா. தாயே தமிழே வணக்கம். ஆள் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். யூனிட்டி யூனிவர்ஸ் 1 மில்லியன் வியூவர்ஸ் உலக சாதனை நிறுவனம் நடத்தும் இந்த பட்டி மண்டப நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நிறுவன தலைவர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் அழகான தலைப்பு கொடுத்து மாணவர்களின் வெற்றியை தீர்மானிப்பது திறன்களே என்று தீர்ப்பளிக்க காத்திருக்கும் தாரகை அம்மா அவர்கள் திருமதி ஸ்ரீ செல்லம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஷியாமலா சந்தீப் அவர்களுக்கும், என் அணியை சேர்ந்தோருக்கும் என் எதிரணியை சேர்ந்தோருக்கும் மாலை நேர வணக்கத்தையும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்பது மதிப்பெண்ணுக்கான அடையாளம் அல்ல, திறமைக்கான அடையாளம். ஐயா காமராசர் அவர்கள் எந்த ஒரு சான்றிதழிலும் மதிப்பெண்களை காண்பித்து அவர் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு வரவில்லை. அவருடைய திறனை பயன்படுத்தி தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தார். அந்த நாளை இன்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே கல்வி வளர்ச்சி நாள் என்பது திறமைக்கான திறனுக்கான நாள் என்பதை இங்கே பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம முன்னாள் தலைமைச் செயலர் திரு ஏஎன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அழகாக கல்வி எழுதியிருப்பார். தராசு பொருளின் எடையை தீர்மானிக்குமே தவிர பொருளின் மதிப்பை தீர்மானிப்பது இல்லை. மதிப்பெண் மதிப்பெண் அப்படின்னு சொல்லி தம்பி அழகா பேசி போயிட்டாங்க. தராசு பொருளின் எடையை மட்டும்தான் தீர்மானிக்கும், அது ஒருபோதும் அதன் மதிப்பை தீர்மானிப்பதில்லை. மதிப்பெண்களும் அப்படித்தான் நடுவர் அவர்களே.
மதிப்பெண்கள் என்பது மாணவன் பள்ளிக்கு சென்று அவன் எப்படி படித்தான் என்பதை மட்டுமே வெளிப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தா அவனுடைய தனித்திறமை, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய பயிற்சி, அவனுடைய அனுபவம் தான் நடுவர் அவர்களே. தம்பி அழகாக சொன்னாங்க, நான் மதிப்பெண் பட்டியலை காமிச்சா பொண்ணு கொடுத்துருவாங்கன்னு. தம்பி, எந்த ஊர்ல மதிப்பெண் பட்டியலை காமிச்சா மட்டும் பொண்ணு கொடுத்துருவாங்களா? நீ எந்த வேலை பாக்குற அப்படிங்கிறதுதான் அங்க முக்கியமான இடம் வகிக்கக்கூடியது. இப்ப வேலை அப்படிங்கிறது சான்றிதழுக்கு மட்டும் கிடைக்கிறது கிடையாதுங்கப்பா. நீங்க போய் ஒரு நிறுவனத்துல பணிக்காக ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுது அங்கே யாருக்கு அதிக தனித்திறன் இருக்கு அப்படின்னு பார்த்துதானமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்து இவன் நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஏற்றவன் சொல்லிதானே பணியே கொடுக்குறாங்க. முடியாது, ஒண்ணு பார்க்க முடியாதுங்க தம்பி. அதனால உங்களுடைய தனித்திறனை வளர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போங்க, அப்ப பெண் தானா கொடுப்பாங்க. அதனால சான்றிதழ் அப்படிங்கிறது அங்க செல்லா காரியமா இருக்குது அப்படிங்கறத இங்க பதிவு செய்து கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சிறிய கதை சொல்கின்றேன் நடுவர் அவர்களே. வங்க தேசத்துல இது நடந்த உண்மை சம்பவம். வங்க தேசத்துல 1865ஆம் ஆண்டு வித்யாசாகர் என்ற மாபெரும் கொடையாளி இருந்தார். அந்த காலகட்டங்கள் 1865 வங்க தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். அப்பொழுது ஒரு சிறுவன் வித்யாசாகரை தேடி வருகின்றாக இருக்கின்றது. எனக்கு ஒரு காலனா நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பையனை பார்த்த உடனே வித்யாசாகர் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த வருத்தம் நிறைந்த அந்த தழுதழுத்த குரல்ல கேட்கிறாரு, தம்பி உனக்கு காலனா இல்ல, நான் ஒரணா தரேன், நீ அதை வச்சு என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, நான் அரநாவுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு மீதமுள்ள அரநாவை கொண்டு போய் நான் எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன்னு சொன்னானா. அடுத்தது கேட்டாராம், சரி தம்பி, நான் உனக்கு 2 அணா கொடுத்தா என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இவன் கடுப்பாயிட்டான். நானே பசியில கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னையா என் கூட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நடந்துட்டானா. உடனே கைய பிடிச்சு கேட்டாராம், தம்பி நான் இதை கொடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த சிறு பையன் சொன்னானா, 1 அணாவுக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு 1 அணாவை அம்மா கிட்ட கொண்டு போவேன்னு சொன்னானா. திரும்ப அவர் கேட்டாராம், நான் 2 அணா கொடுத்தா நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த சிறு பையன் சொன்னானாம், 2 அணாவுல 1 அணாவுக்கு சாப்பாடு வாங்கி நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் அம்மா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், மீதமுள்ளதை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அடுத்தது சொன்னாரா, நான் 4 அணா தரேன் தம்பி, நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கும் பொழுது 2 அணாவுக்கு நாங்க சாப்பாடு வாங்கி குடும்பம் எல்லாம் சாப்பிட்டு மீதமுள்ள 2 அணாவுக்கு மாம்பழம் வாங்கி அத 4 அணாவா நான் தனித்திறமை. அவர் உடனே என்ன செஞ்சாரா, அந்த பையன் சொன்னதை கேட்டு மகிழ்ந்து போய் 1 ரூபாயை தூக்கி அந்த மாணவன் கொடுத்தாரா. அந்த மாணவனு சந்தோஷமா போயிருக்கா. கடந்து ஓடுதுங்க நடுவர்களே. 15 அந்த சாலை ஓரமா அந்த வித்யாசாகர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். கடற்குள்ளிருந்து ஒருவர் ஓடி வருகின்றார். ஐயா, எங்களுடைய கடையில ஒரு 10 நிமிடம் அமர்ந்து செல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, உன்னை யாரென்று தெரியவில்லையேப்பா, நீ என் காலில் விழுகின்றாய், நான் எதற்காக உன்னுடைய கடையில் அமர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஐயா இணையம் பிரச்சனையா இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தவங்களை கூப்பிட்டுருங்கம்மா. ரொம்ப அழகா சிறப்பா ராகப்பிரியா மேடம் அவங்களுடைய கருத்துக்களை அழகா உண்மை சம்பவங்களோட பதிவு செஞ்சாங்க. அவங்க சொன்னது உண்மையிலே பெரிய விஷயம். திறமையை கொண்டு நாங்கள் எந்த அளவுக்குலாம் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத ஒரு செயலாக சொன்னாங்க. கொஞ்சோண்டு அவங்களுக்கு இணைய பிரச்சனைன்றதுனால அந்த கதையை முழுசாக யாராலையும் உள்வாங்கியிருக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பேச்சு ரொம்ப அழகாக அந்த உண்மை சம்பவங்களை எடுத்து இயம்பிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அவர்களையும் வாழ்த்தி பாராட்டி, அடுத்ததாக இதற்கெல்லாம் இல்லை எங்களுக்கு நாங்கள் திறமையெல்லாம் வச்சு ஒன்றும் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது, நாங்க படிச்சு மார்க் வாங்கி தான் அந்த மதிப்பெண்ணாலதான் நீங்க முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி தன்னுடைய கருத்தை இங்க ரொம்ப அழகா வலுப்படுத்துவதற்காக முகேஷ் அவர்கள் வராங்க. அவங்க இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தம்பியை வருக என அழைக்கிறேன். வாங்கப்பா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
வணக்கம். முத்து விளைகின்ற மூன்று கடல் சந்திமிக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் இளமை மாறாத என் முத்தமிழை முதற்தமிழை மூத்த தமிழை நற்றமிழே நாடகத் தமிழை நாட்டிய தமிழை மானே மரகதமை தேனை திகட்டாத திரவியமை தாயே என் தமிழே உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தவையில் நிற்கும் கற்றவர்களையும் ஆசிரியர்களையும் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். மரத்தை அளக்க அளவுகோல் வேண்டும், மாணவனை அளக்க மதிப்பெண் வேண்டும். இதுதான் ஐயா உண்மை. ஆம், வாசலின் கதவுகள் தான் மதிப்பெண். என்ன வாசலாக இருக்க வேண்டும் என்றால் ஐடி, டிஎன்பி எக்ஸாம் போன்ற ஜாப்புக்கு திறமையா கேக்குறான், மார்க் ஷீட்டை தானே கேக்குறாங்க. ஆமையா, திறமை 60% இருந்தா கூட மார்க் ஷீட்டை தான் கேக்குறாங்க. எங்கேயுமே உன்னுடைய திறமைய அளவீடுன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய மதிப்பெண் சான்றிதழத்தா உனக்கு 95 விழுக்காடு இருக்குதா, முதல்ல உனக்கு இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அளவுகோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மதிப்பெண்ணுடைய அளவுகோல் திறமையை அளக்க ஸ்கேல் இல்ல, ஆனா 495 மதிப்பெண் அளக்கிறதுக்கு நம்பர் இருக்குதுல, அந்த நம்பர் தான் ஒரு அளவுகோல். நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறதுக்கே அது ஒரு அளவுகோலா இருக்குது. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை அன்னைக்கே சொல்லிட்டா, எண்ணன்ப ஏனைய எழுத்தன்ப இவ்வரெண்டும் கண்ணன்ப வாழும் இருக்கு. எண்ணும் எழுத்தும் வலுப்பட்டால்தான், ஒரு மனிதனுக்கு எண்ணும் எழுத்தும் இருந்தால்தான் அவன் மதிப்பெண்ணால் அந்த மதிப்பெண் வலுப்படும். அவன் எழுத்தையும் எண்ணையும் முக்கியமாக படிக்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, காமராஜர் திறமையால படிக்காதவர். உண்மைதான், அவர் படிக்காத மேதர், பரம வீரர், காமயுதர். இருந்தாலும் அவர் ஏன் கல்வியை திறந்தாரு? படிக்காமல் யாரும் பேரக்கூடாது அப்படின்னாலதான். படிக்காத அவருக்கே தெரிந்திருக்கு கல்வியின் அருமை, அதன் அருமை. அதனாலதான் அவரு 6000க்கு மேல தொடக்க கல்வியே கற்றிருக்கிறாரு. எத்தகையோ சிறப்புடைய அவரு அணைகள், அவருடைய காலகட்டத்துதான் அணைகள் கட்டப்பட்டுச்சு. அணைகள் கட்டதை விடையும் அவர் நீர்நிலைகளுக்கு விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான்னு தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அவரின் கல்வி சாலையில் படித்தவன் தான் அவருக்கு இறுதியில் தோற்கடித்தார் அப்படின்னு பெரியார் எழுதியிருக்கிறாரு பதவியில. உழைப்புதான் அடையாளம். எப்படின்னா, நல்ல மதிப்பெண் எடுக்கிற பையனை பாத்துக்கிறீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுவான். 4 மணிக்கு எந்திரிச்சு அவன் ஒழுங்கா நேரத்தை பின்பற்றுகின்றான். தன்னுடைய சீருடை எல்லாவற்றையும் படிக்கிற பையனை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு முறையா இருக்கும். அதுவே ஒரு முறைதானையா, அதுவே ஒரு திறமை. படிக்கின்றவனுக்கும் மதிப்பெண் இருக்கின்றவனுக்கிடத்தான் திறமை இருக்கிறது. சமூக அங்கீகாரம். இப்ப பாத்தீங்கன்னா, என் பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப பெருமையா இருக்கும். சீட்டு கிடைச்சிரும். என் பையன் ஸ்டேட் பட்டு உங்களுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல, உங்க மிகப்பெரிய பிரபலமான ஒரு கல்லூரியில என் பையனுக்கு ஒரு இலவசமா ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. ஆனா என் பையனுக்கு நல்ல டான்ஸ் ஆட தெரியும், சீட்டு கொடுக்கன்னு சொன்னா கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க திறமை வேலை இல்ல, அங்கு மதிப்பெணுக்கு தான் அழகு. வரலாற்று சான்றுல அவங்க சொன்னாங்க, படிக்காதவங்க திறமையா இருக்கு அப்படின்னு. படிக்காத ஒரு 10 பேரை சொல்ல முடியும், 11வது ஒரு ஆளை சொல்ல முடியுமா? முடியாது. படித்தவனுக்கு, அதுதான் வள்ளுவ அன்னைக்கு ஔவையார் சொல்லிட்டா, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. கற்றவன் எத்திசை போயினும் அத்திசை சோறு. பொதுச்சோறு எல்லாம் கெட்டிட்டு போக தேவையில்லை. அத்தகைய சிறப்புடையவர்கள் தான் இந்த பெற்றவர்கள். அப்துல் கலாம் படித்தவங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். அப்துல் கலாம், சுந்தர் பிச்சை, இவங்கெல்லாம் படிப்புல டாப்பா இருந்ததானாலதான் அவங்களுக்கே நிறைய மேடைகள் வாழ்க்கையில பெரிய நிர்ணயிக்கின்ற வரைக்கும் இருந்துச்சு. இப்படியாக வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கற்க கசடட கற்பவை நிற்க அதற்கு தகை என்று நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காங்க. ஒரு மாணவனுடைய ஆசிரியர் தன்னுடைய குழந்தையின் மதிப்பெண்ணை விட தன்னுடைய வகுப்பறையில் உள்ள ஒரு குழந்தையின் மதிப்பெண்ணை தான் மிக விரும்பி பார்க்கிறார்கள். கற்றதால் தான் மதிப்பு. அதான் அவ்வகை சொல்றாங்க, செல்வத்தில் எல்லாம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாத்துக்கும். பாரதி சொல்றாரு, கல்வி சிறந்த தமிழ்நாடு அது கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு.
புறநானூறு சொல்லுது, உண்டெல்லாம் இவ்வுலகம் இந்துர அமிழ்தம் இவையும் தாயினும் இனிது தமிழர் உண்டனம் இளர் முனியிலர் துஞ்சலம் இளர்பிறல் கற்றவர் புகழடைவார். புகழ், கற்றவர்களுக்கு புகழ். அந்த புகழ் எதை சேர்க்கின்றது என்றால் கற்றவருக்கு மதிப்பெண் தான். இதைதான் சங்க இலக்கியமும் கற்றவனுக்கு புகழ், அந்த புகழ் அளவிற்கு அளவுகோல் மதிப்பெண் என்கின்றதை சங்க இலக்கியங்களும் கூறுகிறது. ஒரு மனிதனுக்கு மதிப்பெண் முக்கியம். இங்க சொல்லலாம் மதிப்பெண் பெண்ணுக்குரியது ஆணுக்குரியதுன்னு. அந்த மதிப்பெண்ணுக்குள்ள சரஸ்வதியை பார்த்திருக்கீங்களா? சரஸ்வதியும் லட்சுமியும். லட்சுமி காலை கீழே போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா சரஸ்வதியுடைய புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க, அப்படி கம்பீரமாட்டு யார் வந்தாலும் கொடுத்துடலாம். அப்படிதான் ரவிவர்மாவுடைய புகைப்பட கலை இருக்கும். உண்மையாகவே மிகப்பெரிய அந்த கலைகள் அதையெல்லாம் சரஸ்வதி தான் மிக வீரமாக இருப்பார். லட்சுமி கொடுத்த பொருளை கூட வாங்கிடலாம், ஆனா சரஸ்வதி கொடுத்த கல்வியை யாராலும் வாங்க முடியாது. அந்த கல்வியின் மதிப்பெண் தான் வாழ்க்கைக்கு தீர்மானம் என்று கூறி இந்த சிறுவனின் உரையை கேட்ட அத்தனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமைப்பா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதுல ஒரு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை காமராசரே படிக்காத மேதையா இருக்கிற அவரே 6000 பள்ளிகளை திறந்திருக்கிறாருன்னா படிச்சு நாம ஏன் இதை ஒத்துக்கலன்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அடுத்து கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வார்த்தைகளை மேற்கோள் குறியிட்டு இருக்காரு. திருக்குறள்ல அழகான ஒரு குறளை சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிக்கணும். அதுல பாத்தீங்கன்னா தம்பி, துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா? படித்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய துணை கால் தேவைப்படாது, தன் சொந்த காலில் நிற்பார்கள் என்று நம்மளுடைய கருத்தை நம்ம அதுல ஏத்துக்கலாம். வள்ளுவர் அதை நினைச்சு எழுதினாரான்னு தெரியாது, நாம அந்த மாதிரி ஏத்துக்கலாம். இவ்வளவு அழகா படிப்பினுடைய சிறப்புகளை சொன்னீங்க. இடையில ஒரே ஒரு வரி சொன்னீங்க, திறன்கள். இப்ப திறமை என்பது வேறு, திறன் என்பது வேறு என்பதை இனி வருகின்ற பேச்சாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் தனி திறன் ஒண்ணு கொண்டு வந்தார். திறன்கள் அப்படின்னா நமக்கு கல்விக்கு உண்டான அடிப்படை திறன்களாக இருக்கிறதே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச LSRW சொல்லுவாங்க. கேட்டல், பேசுதல், எழுதுதல், இந்த மாதிரியான கவனித்தல், அப்புறம் ஆடுதல், பாடுதல், ஓடுதல், நடித்தல், இது எல்லாமே ஒரு தனி திறன்கள். நமக்கு இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு திறன்கள். அப்போ ஒரு நடனமாக இருக்கின்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியாதா அப்படின்னு நான் கேட்கலப்பா, எதிரணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ. அப்ப திறன்கள் என்பது வேறு, திறமை என்பது வேறு. இங்க யாரும் படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. தலைப்பு இங்க வெற்றியை நிர்ணயிப்பது எது? ஒரு மாணவனுக்கு வெற்றியை கொடுக்கிறது தனித்திறன்களா அல்லது கல்வியா? எனவே நீங்க கல்வி சார்ந்த அத்தனை செய்திகளும் 100% உண்மை என்பதை மறுக்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி வருகின்ற பேச்சாளர்கள் கொஞ்சம் திறன்கள் என்றால் என்ன என்று உள்வாங்கி அதற்கேற்றாற்போல் சில வார்த்தைகளை கூறுமாறும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற வகையில் சிறப்பாக பேசிய எனது அருமை தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பா. இன்னும் மேன்மேலும் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இதோ இல்லைங்க, அவர் என்னங்க படிப்பை பத்தி பேசிட்டு போயிட்டாரு. திறன் வேணுங்க. ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா நீ என்ன படிச்சு எப்படி வேணாலும் மார்க் எடுத்துடலாம், மக்கப் பண்ணி கூட எடுத்துருவேன், மனப்பாடம் பண்ணி கடன் மார்க் எடுத்துருவேன், டாக்டரா சர்டிபிகேட் வாங்கிடுவேன். உனக்கு போய் அங்க செய்யணும்னா அதுக்கு உண்டான திறன் உங்ககிட்ட இருக்கா? அந்த திறன் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இல்லைங்க. திறன் தாங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியம் சொல்லி அவனுடைய வாதத்தை சொல்வதற்காக திருமதி கோமதி ஹரிசுடலை JCIல இருக்கு, ஜோன் ட்ரெயினரா இருக்காங்க. LICல அவங்களுடைய பணி சிறப்பா இருக்கு. இப்படி பல வகையில் அவங்க தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகவாதியாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இல்லைங்க, திறன் தாங்க மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும், மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை எடுத்து இயம்புவதற்காக ரெடியா காத்துட்டு இருக்காங்க. வாங்கம்மா, வாங்க. மியூட் எடுங்கம்மா. ஆடிபிளா இருக்குல்ல? ஆடிபிளா இருக்குல்ல மேம்? ஃபைன்மா, நல்லா இருக்கு. இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை இனிய உள்ளங்களுக்கும் நல்ல தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். தம்பி 2 பேரும் ரொம்ப அழகா மதிப்பெண்ணோட அவசியத்தை பேசினாங்க. ஆனா மதிப்பெண் எதுவரைக்கும் தேவைங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு புரிதல்ல கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நம்ம மார்க் தேவைதான், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு காலேஜ்ல நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கோ, இன்டர்வியூல நமக்கு முன்ன பின்ன வர்றதுக்கோ, ஏன் இன்டர்வியூக்கு இப்ப கொண்டு வந்தேன்னா
சர்டிபிகேட் வேணும்னு சொன்னாங்க. கரெக்ட், மார்க் சர்டிபிகேட் அங்க வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். இன்டர்வியூன்னு சரியா வைக்கிறாங்க எல்லா வேலைக்கும் கொடுக்கறதுக்கு. இன்டர்வியூ தேவையில்லாம நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் இன்டர்வியூ டெக்னிக்ஸ் நம்ம அதுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம், அந்த பாடி லாங்குவேஜ பாக்குறோம், உங்க கான்பிடன்ஸ செக் பண்றாங்க தம்பி. அங்க நீங்க நிக்கிற விதம், நடக்கிற விதம், பேசுற விதம், உங்களோட தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த தனித்திறன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு செக் பண்றதுக்கு தான் சர்டிபிகேட்டுக்கு அப்பாற்பட்ட அந்த இன்டர்வியூ நேர்முக தேர்வு உங்களுக்கு வைக்கிறாங்க. அத கொஞ்சம் ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க இப்ப பாடம் படிச்சு ஐயோ மார்க்குன்னு டென்ஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு மறந்து போச்சு. பரவாயில்ல, இதையும் ஞாபகம் வச்சுட்டா இன்னும் சிறப்பா இருப்பீங்க. அப்புறம் காமராஜர், அதை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தம்பியே சொல்லிட்டாரு. காமராஜர் படிக்காத மேதை, படிக்காமலே அவரு கிங் மேக்கரா இருக்காரு. தன்னோட பசியோட இருந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும் அப்படின்னு அந்த எம்பத்தட்டிக் ஸ்கில் இருந்தனால, அந்த திறன், அடுத்தவங்களை பார்த்து வருத்தப்படுற அதுவும் அவருக்கு உள்ள ஒரு தனித்திறன் தான். அந்த திறன் இருக்கிறதுனாலதான் எல்லா கிராமத்திலையும் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாரு, தமிழகத்தையே நல்லா படிச்ச மாநிலமா ஆக்கினாரு. அப்புறம் நீர்வளம், நீரின்றி அமையாத உலகின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அணைக்கட்டுகளை கட்டினாரு, நம்ம மண்ணையும் வளமாக்கி இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கிங் மேக்கராவும் இருந்தாரு காமராஜர். அவரு போய் வருஷத்துக்கு அப்புறமும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவருக்கான நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப தோன்றி புகழோடு தோன்றுகன்னு நம்ம ஐயா வள்ளுவர் சொன்னதுக்கு இணங்க, அவரு படிக்கலனாலும் அவரோட தனித்திறன்களை வச்சுதான் இந்த நிலைமைக்கு இன்ன வரைக்கும் அவரை நினைச்சு நடுவர் அவர்களை நம்ம தம்பிகளுக்கு எடுத்து சொல்லிடுங்க. அப்புறம் அப்துல் கலாம் பற்றி சொன்னாரு. ஆமா, அப்துல் கலாம் படிச்சாரு, கண்டிப்பா படிக்காம இந்த அளவுக்கு விஞ்ஞானி வந்திருக்க முடியாது. ஆனா அவர் நினைச்சது என்ன, பைலட் ஆகணும்னு. அங்க போய் என்னாச்சு, அவருக்கு அதற்கான மதிப்பெண் கிடைக்கலனால என்ன பண்ணாரு, அதோட விட்டாரா, அந்த சோர்ந்து போயிடல. இது நடந்து போச்சு. அந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்க மாதிரி நீட்டுக்கு ஜெயிக்கலன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கிறதெல்லாம் வருத்தமான விஷயமா இருக்கு. அவங்களுக்கு ஸ்கூல்லயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண சொல்லி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற திறனை கொஞ்சம் வழங்கி இருந்தா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்கி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னும் எத்தனை சிறப்பான குழந்தைங்க நமக்கு கிடைச்சிருந்திருப்பாங்க. அப்போ அப்துல் கலாமுக்கும் அதே சிச்சுவேஷன் வந்தப்போ அவர் மனசும் தளரல, அடுத்த முடிவு எடுக்கிறாரு. அந்த டிசிஷன் மேக்கிங்ல அவருக்கு இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு அணு விஞ்ஞானி, நமக்கு இன்ன அளவுக்கும் நம்ம பாதுகாப்பை ஒரு சிறப்படுத்தி இருக்கு, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான நாட்டை விட்டுட்டு போயிருக்காரு. அதனால மதிப்பெண் தேவைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்காது. அது வெற்றி நமக்கு வேணும்னா அதை தாண்டியும் நம்ம எல்லாரும் விஞ்ஞானி ஆயிட முடியாது, எல்லாரும் காமராஜர் ஆக முடியாது. அதுக்கும் அவங்களுக்கான தனித்திறனை வளர்த்துக்கினாலும் நமக்கு இன்னைக்கு டே டு டே லைஃப்ல ஒருத்தங்களோட சக மனுஷங்களோட எப்படி பேசுறோங்கிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். தொடர்பாற்றல் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்கும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த தொடர்பாற்றலை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணனா, இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கனால குழந்தைகளுக்கு எடுத்து நானும் அதை கத்துக்கிட்டு இன்னைக்கு மேடை பேச்சிலையும் பேச முடியுது, இணையத்திலையும் பேச முடியுது. அப்போ நமக்கு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குது. சக மனுஷங்களோட ஒத்துழைப்பு, அந்த ஒத்துழைச்சு அடாப்டபிலிட்டி, அந்த ஸ்கில்லும் எல்லாருக்கும் அவசியம் தேவை. அதுவும் மாணவர்களுக்கு முக்கியமா தேவை. அடாப்டபிலிட்டி மனுஷங்களோட மட்டும் இல்ல, டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த இதுலயும் அச்சோ அந்த காலத்துல அப்படி இருந்தே நான் இப்படித்தானே படிச்சேன், அடுத்த நாள் வர முடியாதே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு இருக்காம எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம கத்துக்கிடுவோம். எத்தனை ஸ்டெப், எத்தனை புதுசா வந்தாலும் அத்தனையும் நம்ம கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியா இருக்கும். வெற்றிங்கிறது சென்டம் வாங்குறது எல்லாம் வெற்றி. அதனால சென்டமையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில்னஸ், இன்னைக்கு அப்துல் கலாம், காமராஜர் சொல்ற மாதிரி உலகமே சொன்னா சந்தோஷம், அது இல்ல நம்ம பக்கத்து வீடு,
நம்மளுடைய சொந்தங்கள், நம்ம அலுவலகத்துல உள்ளவங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்களாவது இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பா வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வெற்றிக்கான அடையாளமா இருக்கும். அதுக்கான இந்த தனித்திறன்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொன்ன அந்த குறளுக்கும் பொருளா இருக்கும். ஒரே ஒரு குறளுக்கு நான் பதில் சொல்லலை. இவர் நிறைய குறள் கேட்டு என்னென்ன கற்றதனால் ஆய பயன் என்கொள், இந்த குறளை தேடி படிங்க. அதோட பயன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஆகவே வாழ்க்கைக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறன்களே. அதை வளர்த்துக்கிட்டா, மதிப்பெண்களோட அதையும் வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையும் வெற்றியா இருக்கும். இந்த நல்ல நாள்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக அருமை மேடம், ரொம்ப நல்லா அம்மா பேசினாங்க. ரொம்ப சிறப்பா பல உதாரணங்களோட அழகா ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில திறன்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. குறள்ல இருந்து நமக்கு மேற்கூறிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பள்ளியிலையும் நீங்க திறன்களை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நீட்ல நம்ம வந்து தோத்து போயிட்டோம், +2ல ஃபெயில் ஆயிட்டோம்னா ஒரு புள்ளியும் போய் இன்னைக்கு தற்கொலைக்கு போயிடுறானே, அவங்ககிட்ட இருக்கிற வேற திறனே இல்லையா? அப்துல் கலாம் தோத்துட்டு அப்படியே விட்டுட்டாரா? அவர் ஜெயிச்சு வரலையா? அப்ப இந்த திறன்களை வச்சு நாம ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிச்சிருக்காங்க. அப்ப இதுல வந்து பள்ளியும் கொஞ்சம் சாடி இருக்காங்க. நீங்க பள்ளிகள்ல இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன பெருசா, நீ எங்க போனாலும் எங்களுக்கு மார்க் ஷீட் வச்சுதானங்க எங்களுக்கு வேல்யூ. முதல்ல இன்டர்வியூ பத்தி நீங்க பேசுனீங்களே, உள்ள நுழையிறதுக்கு எங்களுக்கு மார்க் ஷீட்னு ஒண்ணு, மதிப்பெண் பட்டியல்னு ஒண்ணு இருந்தா தானே நாங்க உள்ளவே நுழைய முடியும். அதுக்கப்புறம் எங்க தனித்திறன்லாம் வெளியே வரும். ஆனா உள்ள நுழையிறதுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் எங்களுக்கு மார்க் ஷீட் தான், மதிப்பெண் தாங்க எங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு முதல் வழியா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை எடுத்து சொல்வதற்காக நம்முடைய பிரீதா சுகுமாரன் அவங்கள ஒரு மோட்டிவேஷனல் ட்ரெயினர், சாஃப்ட் ஸ்கில் மோட்டிவேஷனல் ட்ரெயினர் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய அப்போ அந்த ஸ்கில்ல நம்ம இருக்கு. ஆனா அவங்க ஆப்போசிட்ல பேச வந்திருக்காங்க. அவங்க மோட்டிவேஷனல் ட்ரெயினர் சொல்லவே அவங்க ஸ்கில் பேஸ்டு தான் இருக்கும். ஆனா அந்த திறனை தாண்டி இல்ல நான் மதிப்பெண் தான் முக்கியம்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். பாப்போம், வாங்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம 1 மில்லியன் வியூ பட்டிமன்றம் மற்றும் யூனிட்டி யூனிவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இணைந்து நடத்தும் இந்த பட்டிமன்றத்தில் எனக்கான வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறி என் உரையை துவங்க விரும்புகின்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்ற என் பாரதியின் வழி என் மொழி வணங்கி என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பரிமாறுகின்றேன். என்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்னர் எதிரணியினர் ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டு சென்றுள்ளனர். அவர்களுக்கு பதில்களை கூறிவிட்டு என்னுடைய கருத்துக்களை கூறினால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நமது ராகப்பிரியா மேடம் சொன்னாங்க, காமராஜர் படிக்காத மேதை, படிக்காத அவர் முன்னுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய திறன் தான், அவருடைய படிப்பு இல்ல அப்படின்னு. இதுக்கு என்னுடைய அணியினரே பதில் சொன்னாங்க, படிக்காத மேதையா இருந்தா கூட படிப்பிற்கு அவர் முக்கியத்துவம் அளித்தார். நான் அது கூட சேர்த்து இன்னொரு பாயிண்டையும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். காமராஜர் பிளான் பண்ணி இருந்திருக்கலாம், பள்ளிக்கூடங்கள் கட்டணும், அணைக்கட்டுகளை திறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவரோட எக்ஸிகியூஷனுக்கு தேவைப்பட்டவர்கள் ஆசிரியர்களும் பொறியாளர்களும் தான், டீச்சர்ஸும் இன்ஜினியர்ஸும் தான். அந்த டீச்சர்ஸும் இன்ஜினியர்ஸும் எப்படி சார் உருவானாங்க? பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சு அவங்க வாங்கின மதிப்பெண்களாலத்தான். அப்போ பிளானிங் வேணா நம்ம காமராஜர் அவர்களுடைய இருந்தா கூட அவர் யாருடைய உதவி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா படித்த, மதிப்பெண்கள் அதிகமாக பெற்ற, மதிப்பெண்கள் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களின் உதவியைத்தான். இதை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் ஒரு கதை சொன்னாங்க, 1 அணா 2 அணா 4 அணா கொடுத்தா என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு தம்பி கிட்ட கேட்டாங்களா. அப்போ அந்த தம்பி தன்னுடைய திறனால அதீத அசர வைக்கிற பதில்கள் எல்லாம் சொன்னாராம். இப்போ அன்றாட வாழ்க்கையோட கணக்குகளுக்கும் கணிப்புகளுக்கும் தேவையானது கல்விங்க. அவனுக்கு அது 1 அணா 2 அணா, 1 அணாவோட ஒர்த்து விளைவு 2 அணாவோட ஒர்த்து விளைவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவனுக்கு தேவையானது கல்விதான். அதை தாண்டி அவனுடைய சாமர்த்தியம், கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கட்டும், பேசிக் அடிப்படை கல்விதான்.
அதை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கோமதி மேடம் வந்து அப்டேஷன்ஸ், டெக்னாலஜி, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா நமக்கு வந்து ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது கல்வி என்பதுதான் உங்களை அறிய வைக்கிறது, அந்த நாலேஜ் அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குது. அப்புறம் அதை வைத்து வளர வைப்பதுதான் திறன்கள் அப்படின்றத நீங்க என்னைக்குமே மறந்துடக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னு. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் சொல்றீங்க மாணவர்களின் வெற்றியை நிர்ணயிப்பது அவர்களுடைய திறன்கள் அப்படின்னு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகங்க. நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துட்டு வந்து காமிச்சீங்க. படிக்காம தங்களுடைய திறன்களால முன்னுக்கு வந்த ஆட்கள் யாரும் இல்லையா? இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் இருக்காங்க, பில்கேட்ஸ் இருக்கிறாரு, மார்க் ஜக்கர்பர்க் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பல பள்ளிக்கூடங்கள்லயும் காலேஜஸ்லயும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தான். ஒரு நேரத்துல என்னால இந்த திறன்ல மேம்பட முடியும்னு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் அங்க போறேன்னு வெளியே வந்தாங்களே தவிர கல்வி எனக்கு வேண்டாம், மதிப்பெண் என்னுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது இல்ல. அப்போ மார்க் வந்து எந்த விதத்துல ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியை நிர்ணயிக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸா நிறைய பேர் அவர்களுடைய திறன்களால முன் வந்திருக்கலாம், செஸ் பிளேயர்ஸா அவங்களுடைய திறன்களால முன் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு 100, 1000 செஸ் பிளேயர்ஸ் தேவையில்லை, 1000 லட்சம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தேவையில்லை. நமக்கு தேவையானது டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ப்ரொஃபஷனல்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன? மதிப்பெண்கள். அப்போ நீங்க வந்து 100ல் 2 பேருடைய வெற்றியை கொண்டாடுறீங்களே, ரிமைனிங் இருக்கிற 98 பேரை மறந்துடுறீங்களே. அந்த 98 பேருடைய வெற்றியை தீர்மானித்தது அவர்களுடைய மதிப்பெண்கள் என்பதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதாவது இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்தோட அட்மாஸ்பியரை எப்படி தவிர்க்க முடியும் சொல்லுங்க? அங்கதான் உங்களுக்கு ஒரு பேச்சு திறன் கற்றுக் கொடுக்கப்படுது, மனிதர்கள் கூட எப்படி சகஜமா பழகணும் அப்படின்ற விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுது, சக மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்படுது, வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு போகணும்ன்ற விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ பள்ளிக்கூடத்துல வெறுமனே உங்களுக்கு வந்து பாடம் மட்டும் சொல்லி தரல, வாழ்க்கை பாடங்களையும் சேர்த்துதான் சொல்லி தராங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல மதிப்பெண்கள் வெற்றியை நிர்ணயிக்காது அப்படின்னு நம்மளால எந்த இடத்துலயும் சொல்லிட முடியாது. பள்ளிக்கூடம் என்பதுதான் ஒரு மனிதனின் வாழ்வின் வெற்றிக்கு அடித்தளம். என்னுடைய அணியினர் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு மேட்சோட வெற்றிய வந்து நிர்ணயிக்கிறது மதிப்பெண் தான் அப்படின்னு. ஒரு மேட்சோட வெற்றியை நிர்ணயிக்கிறதே மதிப்பெண்ணா? ஒரு மாணவனுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கிறது எப்படிங்க மதிப்பெண் இல்லாம போயிடும்? ஸ்கில்ஸ் மூலியமா நம்மளால மேல வர முடியும், முடியாம கூட போகும். ஆனா மார்க்ஸ் உங்க கையில இருக்குது, நீங்க நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று உங்க கையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாணவனால இன்று இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்றாவது ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னால் வந்துவிட முடியும். கண்ணுல காண முடிஞ்ச இந்த மதிப்பெண்களால மட்டும்தாங்க காரியம் நடக்கும். கண்ணுக்கே தெரியாத, நம்மளால காணவே முடியாத திறன்களால போற போக்குல அது காத்துல மறைஞ்சு போகுமே தவிர நம்மளால நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்மளால சொல்லவே இயலாது. 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திறன்களை நீங்க வளர்த்துக்கிறத 5 வயசுலயும் செய்ய முடியும், 50 வயசுலயும் செய்ய முடியும். ஆனா இந்த படிப்புன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, மதிப்பெண்களை பெறதுன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, 50 வயசுல நான் 5ஆப்பு படிக்க போறேன்னு நீங்க கிளம்பி போனீங்கன்னா யாரும் உங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ 5 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல படிக்க வேண்டிய இந்த வயசுல நம்ம படிச்சு மதிப்பெண் வாங்குவது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர அதை விட்டு திறன்கள் மட்டும் எனக்கு போதும், மார்க்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு பேசுறதெல்லாம் எனக்கு ஃபேன்சி வேர்ட்ஸா தான் தெரியுது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஜானகி மேடம் உங்களுடைய படிப்பு, நீங்க எந்த ஒரு பதவியில இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. மேடம்க்கு வந்து திறன்கள் நிறைய இருக்குது, மேடம் திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணல. அப்போ ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு கூட, ஒரு மனிதனை கட்டமைச்சு வடிவமைச்சு அவனை மற்றவர்கள் கிட்ட அறிமுகம் செய்வதற்கு கூட அவனுக்கு தேவையானது மதிப்பெண்கள், அவன் படித்த பட்ட படிப்பு. அதுதான் அவனுடைய வெற்றியை நிச்சயமாக தீர்மானிக்குது.
மதிப்பெண்களுக்கும் கல்விக்கும் என்னைக்குமே சப்ஸ்டியூட் கிடையாது. நான் படிக்காம என் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர்றது நீங்க இருக்கிற எதிரணியினர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்னா, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், எங்க கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். மதிப்பெண்கள் மட்டும்தான் உங்களோட வெற்றியை என்னைக்குமே தீர்மானிக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா அழகா பிரீதா பேசுனீங்க. ரொம்ப அழகா இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இதுதான் நடைமுறை. சும்மா எது வேணாலும் நீங்க மேடைக்கெல்லாம் பேசக்கூடாது. எது உண்மையோ எது நடைமுறையோ அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய வாதம் மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் மேன்மேலும் வளர்வதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இல்லைங்க அந்த பிள்ளை என்ன வேணாலும் பேசட்டும், இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது, என்ன வேணாலும் பேசட்டும், எல்லாத்துக்கும் நாங்க தயார் நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சாதாரணமானவரா, ஒரு வங்கியினுடைய மேலாளராக ரொம்ப சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்ற, தமிழின் மேல் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்ற நம்முடைய குமரி ராஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வாங்கப்பா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, என்னோடு எனது அணியில் மிகச்சிறப்பாக தங்களுடைய திறன் மூலம் வாதாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த நண்பர்களே, எதிரணியில் இந்த பட்டிமன்ற வாய்ப்பை தங்களுடைய மதிப்பெண் மூலம் இல்லாமல் உங்களுடைய பேச்சு திறன் மூலம் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய எனது அருமை எதிரணியினரே, ஏன்னா இதை நீங்க தயவு செய்து நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய மார்க் ஷீட்டை வாங்கிட்டு நாங்க கொடுக்கல, உங்களுக்கான பேச்சு திறன் மூலமா தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீங்க 3 பேர் பேசும்போது நான் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க. ஒரு ஆள் என்னன்னா காமராஜரை கூப்பிட்டுருக்காங்க. நடுவர் அவர்களை நான் தெளிவா சொல்லிடுறேன், இறுதியா சொல்றேன். காமராஜருடைய ஆளுமை திறனை பத்தி வள்ளுவரே ஒரு குறள் எழுதியிருக்கார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்கார். தன்னுடைய மதிப்பெண்கள் இல்லைங்க, தன்னுடைய ஆளுமை திறன் மூலமாக இந்தியாவிற்கு 2 முறை பிரதமர்களை உருவாக்கியவர். அவர்களோடு சகஜமாக தமிழிலும் பிற எல்லா மொழிகளிலும் உரையாடும் அளவிற்கு எல்லா மொழிகளையும் தெரிந்து தன்னுடைய தனி திறன் மூலம் வளர்த்தெடுத்தவர். வாசிப்பு திறனன், ஆளுமை திறன், இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் காமராஜர். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அவரை ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பிரீதா சுகுமாரன் சொல்லும்போது சொன்னாங்க, அது மட்டுமா அவர் அவருக்கு கீழே ஆசிரியர்கள், இன்ஜினியர்கள், டாக்டர் எல்லாம் அவரு இந்த மாதிரி மதிப்பெண்கள் பெற்றவரை எல்லாம் வேலை வாங்கினாருன்னு. மதிப்பெண்கள் பெற்ற மனிதர்களை எல்லாம் வேலை வாங்கியது அவருடைய ஆளுமை திறன் இல்லையா? அதை எப்படி நீங்க சொல்லிட முடியும்? அவரு இப்படிதான் இருக்கு, அவருடைய படிப்புனாலதான், கீழே இருக்கவங்களோட படிப்புனாலதான் அவர் செஞ்சாரு அப்படின்னு. அது அவருடைய திறன்க. அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றோம், மதிப்பெண்கள் முக்கியம் இல்லை என்பது எங்களுடைய வாதம் இல்லை. நடுவர் அவர்களே, மதிப்பெண்கள் உங்களை நேர்காணல் வரை கொண்டு செல்லும். ஆனா அந்த நேர்காணலில் உங்களுடைய திறன்கள் மட்டும்தான் பேசும். அந்த திறன்கள் தானே உங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்குது. அதுல எப்படி நீங்க அதை மறந்து போனீங்க? நடுவர் அவர்களே, அவங்க நிறைய பேரோட பேர்லாம் சொன்னாங்க. நான் ஒரு 3 பேரோட பேரை சொல்றேன், அவங்கள உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். ஜஷ்வந்த், ஆர்த்தி, பவித்ரா, யாராவது பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது நடுவர்களே. இவங்க எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார்கள் அப்படின்னு ஒரு காலத்துல பாராட்டப்பட்டவங்க. இன்னைக்கு இவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது நடுவர் அவர்களே. நான் இன்னும் அவங்க அந்த எதிரணியிலே சொன்னாங்க, வைபவ் சூரியவன்சி தெரியுமா? 16 வயசு பையன், சொல்லிட்டி அடிக்கிறான், அவ்வளவு 6. எங்க மாமனார் 65 வயதான முதியவர், அவனை போய் பாக்குறாரு. காரணம் என்ன? நடுவர் அவர்களே, அவனுடைய தனித்திறன். நடுவர் அவர்களே, அது எவ்வளவு பெரிய வெற்றி. உலகமே அவனுடைய வெற்றியை கொண்டாடுது இல்லையா? இன்னைக்கு நீங்க குகேஷை கொண்டாடுறீங்க, முகேஷை கொண்டாடுறீங்க, பிரக்யானந்தாவை கொண்டாடுறீங்க, வைஷாலியை கொண்டாடுறீங்க. ஏன் கொண்டாடுறீங்க? சரி, இவங்களெல்லாம் விடுங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்கள பாருங்க. மைக்கேல் பெல்ப்ஸ், அவர் வாங்கின மதிப்பெண்காக அந்த உலக அவரை ஞாபகம் வச்சிருந்து அவர் வாங்கின மெடலுங்க 28 மெடலு, 23 கோல்டு. யாராலும் பண்ண முடியுங்க? அந்த மைக்கேல் பெல்ப்ஸையே
ஒரு பையன் அவனுடைய நீச்சல் திறனால தோற்கடிச்சான், ஜோசப் ஸ்கூலிங்னு சொல்லி 2016. 21 வயசு பையன். எப்படி 13 வயசுல மைக்கேல் பில்ப்ஸ பார்த்து இந்த திறனை நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு 8 வருட கடின உழைப்பின் மூலமா அவனை பீட் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி? இந்த வெற்றி அப்படின்னு வந்துட்டாலே அது திறன்கள் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வாதம். அதே மாதிரி எல்லாருமே இது கணக்கு, நாங்க கணக்குல நிறைய மதிப்பெண் எடுத்துட்டோம். நடுவர் அவர்களே, கணக்கு என்பது ஒரு திறன் இல்லையா? தொடர்ந்து அதை கூட்டி பெருக்கி வகுத்து என்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த திறன் இல்லையா? சரி, இது எல்லாம் விடுங்க. நடுவர் அவர்களை, என்னோடு படித்த என்னுடைய நண்பனுடைய கதையை சொல்றேங்க. நாங்க படிக்கும் போது என்னுடைய நண்பன் திஷான் ரோஹித், அவனுடைய பேரு, 21 அரியர். நல்லா யோசிக்கோங்க. இன்னைக்கு இவர்கள் எதிரணியில இருந்து பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்பது முடிஞ்சு போச்சு. 21 அரியர். 21 அரியர் இருந்தாலும் அவனுடைய ஆர்வம் என்பது கோடிங். அவன் அந்த அரியர் எல்லாம் இங்க வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா சைட்ல அவனுடைய திறனை மட்டும் வளர்த்து கொண்டே இருந்தான். அந்த வளர்த்து கொண்டு வந்திருந்த விளைவு என்ன தெரியுமா? நடுவர் அவர்களே, ஓப்பனா சொல்றேன், இந்த போரத்துல என்னுடைய கல்லூரி வாழ்க்கை முடிந்ததும் அவன் ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டான். என்னுடைய கல்லூரியில் தங்க பதக்கம் வென்ற பெண் அவனிடம் பணிக்கு சேர்ந்தான். யோசிச்சு பாருங்க, அவனுடைய திறன் எந்த அளவிற்கு வேலை செய்திருக்கோ, நம்முடைய மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு வெற்றியை உருவாக்கி இருக்குது. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அவன் நார்வேல இருக்கிறாங்க. நார்வேல ஆயில் இண்டஸ்ட்ரி, ஒட்டுமொத்த அந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியான தேசம் அவனை விடமாட்டேங்குது. காரணம் என்ன? அவனுடைய தனித்திறன் இல்லையா? நீங்க அதெல்லாம் எப்படி சொல்லிட முடியும்? 7 வயதுல கோடிங் போட்டு 16 வயதில் இந்த சிஇஓவாக அமர்ந்திருக்கக்கூடிய பிரஞ்சலி அவஸ்தி அப்படிங்கிற ஒரு பையன் கேரளால இருந்து இப்போ துபாயில 14வது மாடியில ஒரு ஆபீஸ் பில்டிங் அப்படிங்கிறது அவனுக்கு சொந்தமானது. எப்படிங்க வளர்த்தான்? அது அவனுடைய திறன் இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேச வந்திருக்கீங்க. நடுவர் அவர்களே, இவங்க இதை எங்க இருந்து பிடிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய மாணவர்கள் மதிப்பெண்கள் தான் வாழ வைக்குதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வருடமும் 7.5 லட்சம் மாணவர்கள் இவங்க சொல்ற தேர்ச்சி விகிதத்திற்கான மதிப்பெண்களோடு வெளியே வர்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா? எத்தனை பெரிய கேள்விக்குறி, யோசிச்சு பாருங்க. ஆனா அதை விட்டு வாழ்க்கையில் இன்று வரை தன்னுடைய திறனில் தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைக்கும் நாங்க எங்க வீட்டுல மகிழ்ச்சியா சாப்பிடுறோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் நான் படிச்சிருந்தாலும் அந்த படிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இருந்த கணித திறன் தான் இன்றைக்கு வரை எனக்கு சோறு போடுது. அப்படிங்கிற திறன் அப்படிங்கிறது தான் முக்கியம், உங்களுடைய மதிப்பெண் என்பதை ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பா தன்னுடைய வாதத்தை, தன்னுடைய நண்பருடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப எடுத்துக்காட்டோட அழகா சிறப்பா சொல்லியிருக்கீங்க. பல உதாரணங்களை சமூகத்துல இருந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் உண்மையா சொல்லியிருக்கீங்க. அதை நிச்சயமா நாங்க யாரும் மறுக்கவே முடியாது. அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனா என்ன பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி இப்ப மதிப்பெண்கள், ஒரு மாணவனினுடைய வெற்றியை நிர்ணயம் செய்வது மதிப்பெண்கள் தான் அப்படின்னு 3 பேர் ரொம்ப அழகா வாதம் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க. கண்டிப்பா படிப்பு வேணும், மதிப்பெண் வேணும். நீங்க படிக்காம உங்களை வங்கி மேலாளரா உட்கார வச்சிருக்க முடியுமா? அவங்க கேட்டாங்க, நீங்க படிக்காம நான் டீச்சரா இருக்க முடியுமா? நான் படிக்காம ஜானகி அவங்க டீச்சரா உட்கார்ந்துருக்க முடியுமா? இத்தனை கேள்விகளை வச்சாங்க. அவ்வளவு எதுக்கு? இப்ப இவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிற எல்லாருமே படிப்பு மட்டும்தாங்க வாழ்க்கையில மிக முக்கியம். கல்வி அறிவு இல்லாத ஒருவரால் எதையுமே சாதிக்க முடியாது. ஏனென்றால் திறன் கூட ஒரு கல்விதான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்ன காரணத்தினால் ஒரு மாணவனுடைய வெற்றிக்கு மதிப்பெண் மட்டுமே முக்கியம் என்று என்னுடைய தீர்ப்பை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மத்தவங்க விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? சார் பாக்குறாரு என்னது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இங்க தலைப்பை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல, கல்வி அவசியம் இல்லைன்னு யாரும் சொல்லல. தலைப்பு என்ன அப்படின்னா,
ஒரு மாணவன் அல்லது ஒரு மனிதன் யார வேணா எடுத்துக்கோங்க, அவனுடைய வெற்றிக்கு அவன் படிச்ச படிப்பு அந்த சர்டிபிகேட் மார்க் முக்கியமா இல்ல அவங்கிட்ட இருக்கிற தனித்திறன்கள் முக்கியமான்னு கேள்வி வச்சிருக்காங்க. நீங்க முதல் விஷயம், தயவு செய்து யாரும் கல்வியை முன்னிறுத்தாதீர்கள். ஏன்னா எல்லாருமே படிக்கிறோம். இங்க கல்வி என்பது இங்க பேச்சே தலைப்பே கிடையாது. அவனுக்கு மார்க் முக்கியமா, மார்க்கை வச்சுட்டு 500 மார்க் வாங்கிட்டான், 500க்கு 490 வாங்கிட்டான், அவன் ஜெயிப்பானா? இல்ல 500க்கு 350 தான் வாங்கியிருக்கிறான், இவன்கிட்ட திறமைகள் இருக்கு, அவனால பொழைச்சிக்க முடியும், அவன் ஜெயிப்பானா? அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் இந்த பட்டிமன்றம் தொடங்கியது. அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பான், ஒரு 5 பேர் இருப்பான், இல்ல 10 பேர் இருப்பான். அவன் மட்டும்தான் அந்த உலகத்துல ஜெயிச்சிட்டு இருக்கானா? அவன் மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அப்ப மதிப்பெண்களை பெறாத யாரும் இந்த உலகத்தில் வெற்றி அடையவில்லையா? அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே இல்லையா? இதை நம்ம யோசிக்கணும். முதல்ல திறன்கள்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்திறன் உண்டு. இப்ப ரொம்ப அழகா சொன்னார் அவங்க பிரீதா பேசுறப்ப, உங்களோட மார்க்கை வச்சு மதிப்பெண் வச்சு உன்னை கூப்பிடலாமா, நீங்க உங்ககிட்ட இருக்கிற தனித்திறன் பேச்சு திறனுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். இன்னைக்கு நீங்க போறீங்கல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, எந்த காலேஜ்ல எந்த ஒரு பள்ளியில உன்னோட சர்டிபிகேட் எடுத்துட்டு வாமா, அதை வச்சுதான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? சொன்னால் அது சரியா இருக்குமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனோ இல்ல நம்மளுடைய பெற்றோர்களோ இல்ல ஆசிரியர்களோ யார் வேணா இருக்கட்டும், ஒரு தனித்திறனை ஊக்குவிக்கிறார்கள். அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த தனித்திறன் என்ன அப்படின்னா பள்ளியிலிருந்து தொடங்குது. நான் மறுபடியும் சொல்றேன், கல்வி கிடையாது. ஒருத்தருக்கு பேசுற திறன் இருக்கும், ஒருத்தருக்கு ஓவியம் நல்லா வரைவான், ஒருத்தர் நல்லா பாடுவான், ஒரு பொண்ணு நல்லா நடனம் ஆடுவா, ஒருத்தி அழகா இங்கிலீஷ் பேசுவா, ஒருத்தி அழகா தமிழ் பேசுவா இலக்கணமா. எத்தனை திறமைகள் கொட்டி கிடக்குது ஒரு மனிதனிடத்தில். அப்பப்பா, அதை தோண்டி எடுக்கதாங்க நாம யாரும் இல்லை. ஒரு மனிதனுடைய தனித்திறன் என்பது அளவுகோலே கிடையாது, அளவற்றது. மதிப்பெண்ணுக்கு அளவு இருக்கு, 500க்கு இவ்வளவுதான், 600க்கு இவ்வளவுதான். திறனுக்கு மதிப்பு இருக்கா? திறனுக்கு அளவுகோல் இருக்கா? ஒரு தம்பி பேசினார், நான் கேட்கிறேன். அளவுகோல் என்பது திறனுக்கு கிடையவே கிடையாது. அப்ப இந்த உலகத்தில் மதிப்பெண் இல்லாதவர்கள் கூட, படிக்காதவர்கள் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் திறன் இல்லாமல், ஒரு திறமை இல்லாமல், ஒரு தனித்திறன் அவங்ககிட்ட இல்லாம அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பது கூட ஒரு திறன் தான். அந்த திறன் கூட இல்லாமல் ஒருவராலும் வாழவே முடியாது. ஏதாவது ஒரு திறன் இருக்கும். இப்ப என்னமா பேசுறோம்பா, அவன் பேசினாலே நான் மயங்கிடுறேன்பா, கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்பா, நான் காசு பேசியே காசை வாங்கிட்டு போயிட்டான்பா, வாங்கின கடனை கொடுக்கவே இல்லை, இன்னும் கொடுக்கலப்பா. அவன் எத்தனை பேர் அவன்கிட்ட நின்று 10 நிமிஷம் பேசினாலே மயங்கிடுவோம். என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு நம்மள அட்டாக் பண்ணுது அவங்க கிட்ட இருந்து. இந்த திறன் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கு. அவரு சார் நிறைய சொன்னார், குமரி சார் நிறைய பேரை எடுத்துக்காட்டா சொன்னார். காமராஜர் இன்னையோட முக்கியமான ஹைலைட் டாபிக்கே காமராஜர் தான். நீங்க பிரீதா பேசுறப்ப சொன்னாங்க, பொறியியல் அதாவது என்ஜினியர்ஸும் டீச்சர்ஸும் தான் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணமா இருந்தாங்க, அவருடைய ஆளுமை திறன்னு குமரி சார் சொன்னார். ஒரு ஊருக்கு போறாரு, உண்மை சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து. ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு, ஊர்ல இருந்த மக்கள் காரம் அடக்கிட்டாங்க. ஐயா, எங்க ஊர்ல இப்ப வரைக்கும் கரண்ட் இல்ல, மின்சாரமே கிடையாதுங்க ஐயா. உடனே பார்த்தாரு, பக்கத்துல இருந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொறியாளரை கூப்பிடுறாரு. ஏன் என்னையாச்சு, ஏன் இந்த ஊருக்கு கரண்ட் இல்ல? அவர் சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால்ல தான் இதுக்கு உண்டான கம்பம் இருக்கு, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டாக்கே கிடையாதுங்கய்யா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்தா நம்ம வர வைக்கணும் அந்த மின் கம்பங்களை. ஆனா இப்ப வர வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. 6 மாதம் ஆகலாம், 1 ஆண்டு காலம் ஆகலாம். ஏயா 1 வருஷம் 6 மாசம் வரைக்கும் இந்த மக்கள் கரண்ட் இல்லாம இருக்கணுமா? ஒரு செகண்டுங்க. அவரோட தனித்திறன் இங்கதான் நம்ம யோசிக்கணும். எந்த பொறியாளருக்கு தோணல? எப்படிப்பட்ட படிப்பு படிச்சு மதிப்பெண் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் தோணாத ஒரு விஷயம். படிச்சப்ப நானே மெய் சிலிர்த்து போனேன். அப்படியே கூப்பிட்டார், ஒரு 2 நிமிஷம் தான் யோசிச்சார். என்ஜினியரை கூப்பிட்டார், உடனே மக்களை கூப்பிட்டார். ஏன்பா உங்க வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் பனை மரம் இருக்கா? உடனே எல்லாருக்கும் புரியல. இருக்குங்க ஐயா, போங்க எல்லாரும் பனை மரத்தை வெட்டிட்டு வாங்க, வீட்டுக்கு ஒரு மரத்தை நடியா. என்ஜினியரை கூப்பிடுறாரு, வீட்டுக்கு ஒரு மரம் நடு. இந்த மரத்துல நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும் தானே? ஒயர் வச்சு கனெக்ஷன் கொடுக்கலாமே. அந்த சிமெண்ட் கம்பத்துக்கு படி பனை மரத்தை நட்டுட்டு முதல்ல கனெக்ஷன் கொடு, இந்த மக்களுக்கு எல்லாம் கரண்ட் வரட்டும். யோசிச்சு பார்த்தோம், அப்படியே அசந்து போயிட்டோம் இல்லையா?
அதுக்கப்புறம் இன்கம் வந்து 6 மாத காலம், ஒரு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மாற்றப்பட்டது. ஆனால் அந்த 2 நிமிடத்தில் அவருடைய நுண்ணறிவு, இன்டெலிஜென்ட் கோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தனித்திறன், ஐக்யூ 2 நிமிஷத்துல வேலை செஞ்சு ஒரு பெரிய பிரச்சனைய சொடக்கு போற நேரத்துல தீர்த்தார்னா அங்க என்ன நடக்குது? அப்ப என்ன திறமைசாலியாக, என்ன திறன் உள்ளவராக, எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இது இன்னைக்கு காமராஜருடைய பிறந்த நாள்ல அவருடைய நுண்ணறிவு நினைச்சு நம்ம ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். 1 நாள் 2 அவரை பத்தி சொல்லணும்னா தனி பட்டிமன்றமே வைக்கலாம். இன்னைக்கு காமராஜர் தலைப்பு வச்சிருந்தாலே அவ்வளோ விஷயம் பேசியிருந்திருக்கலாம். அவ்வளோ இருக்கு. அவருடைய புத்தகத்தை படிக்க 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 எத்தனை உண்மை செய்திகளை நம்ம பார்க்கலாம் தெரியுமா? அதை தாண்டி சச்சின் டெண்டுல்கரை பத்தி சொன்னீங்க. அவரோட தனித்திறனால் தான் இன்னைக்கு வெளிப்பட்டு நிற்கிறார். மறுக்க முடியுமா? முடியாது. யாராலையும் மறுக்க முடியாது. கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன், கதை எழுத வந்த என்னை கவிதை அம்மா தத்தெடுக்க பாடி வச்ச பாட்டெல்லாம் பத்தலையே முத்தையான்னு ஒரு புது கவிஞன் அவரை வர்ணிக்கிறோம். கதை எழுததான் வந்தார் அவரு சினிமா துறைக்கு. அவர் கவிதை இது பாட்டு எழுதலாம் வரவே கிடையாது. பாடி வச்ச பாட்டெல்லாம் பத்தலையே முத்தையான்னார். அவருடைய இயற்பெயர் முத்தையா. எங்க இருக்கு அந்த தனித்திறமை? அப்படியே சொரக்குது. அப்படியே ஒரே செகண்ட் தான் சூழ்நிலை சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒரு பாட்டு எடுத்திருப்பா, என்ன வரி, எதுகை மோனை வரிகள், எத்தனை பப்பா தேன் 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 தேன், எத்தனை தேன் அந்த பாட்டுல, எத்தனை வரிகள் அற்புதம். அந்த கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டா அப்படியே நான் மெய் சிலிர்த்து போவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவரை. இது என்ன மதிப்பெண் அடிப்படையில தான் அவர் ஜெயிச்சாரா? இப்படிதான் வெற்றி வந்ததா? யோசிச்சு பார்த்தோம்னா பாப்பா சொல்லவே முடியாது. நீங்க நினைக்கலாம் ஒரு கண்ணதாசன் தானே, நாங்க எத்தனை பேரை சொல்லுவோம், நாங்க மதிப்பெண் பெற்றவங்க எத்தனை பேரை சொல்லுவோம். இப்ப மதிப்பெண் வாங்கி இருக்கிறார்கள், வாங்கிட்டோம், ஐடில வேலை கிடைச்சிருச்சு, உள்ள போய் உட்கார்ந்துட்டீங்க. இங்க வந்து புத்தக புழுவாகவே இருந்து அவுட்ஸ்டாண்டிங் மார்க் அந்த பிள்ளை 99.9 முடிச்சாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில வாங்கி மெடலை வாங்கி சர்டிபிகேட் வாங்கி வேலைக்கு போயாச்சு. அந்த பிள்ளையால வாக்கின் இன்டர்வியூல ஒரு இங்கிலீஷ் பேச முடியலன்னா உள்ள வச்சுக்கிறாங்களா? இல்ல அவருடைய நடை உடை பாவனைகள்ல, இல்ல அவரோட தனி ஸ்கில், அவங்க கொடுக்குற டாக்குமெண்டேஷன்லயோ, அவங்க கொடுக்குற ஒர்க்லயோ, அவங்க கொடுக்குற டீம் ஒர்க்லயோ ஜெயிக்க முடியலன்னா, நீ 99.9 வாங்கியிருக்கப்பா, நீ என்னோட வேலையில கண்டினியூ பண்ணு, உனக்கு 2 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்களா? பாப்பான், அப்படியே த்ரோ பண்ணுவான், கறிவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவான். உங்ககிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறது தனி ஸ்கில். நம்மளுடைய ஸ்கில் என்ன சொல்லக்கூடிய திறன், திறனுக்கு பேரு ஸ்கில். அந்த ஸ்கில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கு. அதை நம்ம பூஸ்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எத்தனை பேர் வேணாலும் உதாரணம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சார் நிறைய சொல்லிட்டார், இதை இன்னும் 2 நிமிடத்துல முடிச்சிடறேன். தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு உட்கார்ந்து இந்த இணைய வழியில பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் வெளிச்சத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த ஒரு மனிதர் தான். அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, அவருடைய மனைவிக்கு காது கேட்காது. அவருடைய மனைவிக்கு செவிகள் பழுதானாலும், கண்ணதாசன் சொல்லுவார், செவிகள் பழுதானாலும் என் கவிகளை பாதுகாத்தவள் என் மனைவின்னு சொல்லுவார். கண்ணதாசன் மனைவி பத்தி இவர் சொல்லுவார். இவருக்கு அப்படிதான் கொஞ்சம் ஐக்கியூ வந்து குறைவா இருக்குன்னு டீச்சர்ஸுங்களோட எண்ணிக்கை. ஸ்கூல் போன பிள்ளைய துரத்தி விட்டாங்க. ஏய், நீ எல்லாம் படிக்கவே லாயக்கு கிடையாதுடா, நீ எல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி, நீ ஒரு ஐஇடி சைல்டு போ அப்படின்னு. அம்மா கண்டுபிடிச்சாங்க, என் புள்ள அறிவாளி, என் புள்ள புத்திசாலி, என் புள்ள சாதனை செய்வான், அவன் படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, உன் பள்ளிக்கூடமே வேணான்ட்டான். அந்த அம்மா சொல்லிடுச்சு. என்ன பண்ணாரு இவரு? வைக்க போர் இருக்கும்ல, அந்த வைக்க போர்ல போய் தீ வச்சுட்டாருங்க. சின்ன குழந்தை. எல்லாரும் எங்கடா காணோம், எங்கடா காணோம், ஆல்வாய்ஸ் கூப்பிடுவாங்க, எங்கடா காணோம், அந்த பிள்ளைய காணோம் தேடுறாங்க. போயிட்டு எங்கேயோ மூளையில ஒளிஞ்சிட்டு இருக்காரு வீட்டுல. எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்துட்டாங்க. ஏன்டா உன் பிள்ளைங்க எல்லாம் அறிவு இருக்கா, வந்து வைக்க போறல நெருப்பு வச்சுட்டு போயிட்டானா வத்திக்கிச்சின்னு. அந்த அம்மா அழுது அடம் பண்ணி, என் பிள்ளை எங்கடா இருக்க, வாடா வாடான்னு கூப்பிட்டு வச்சு, அந்த அம்மா வந்து பிள்ளைய அடிக்க மாட்டேன் வாடான்னு சொல்லிட்டு, ஏன்டா வைக்க போறல போய் தீ வச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளை சொன்னது என்ன தெரியுமா? ஒன்னும் இல்லம்மா, நீ அடுப்பு பத்த வைக்க சொல்ல வத்திக்கிச்சு கீச்ச, அந்த நெருப்பு நீ இப்படி கீச்சப்ப மேல் நோக்கி தான் போச்சு. நெருப்பு மேல் நோக்கி. என்ன வயசு அவருக்கு தெரியுமா? 6வது படிக்கிற வயசு. அந்த நெருப்பு கொளுத்துறப்ப மேல் நோக்கி போச்சு. அப்போ எல்லா நெருப்புமே கொளுத்துனா மேல் நோக்கி தான் போகுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால வைக்க போறல வச்சு பார்த்தோமா, எல்லாமே மேல் நோக்கி தான் போச்சு நெருப்பு மொத்தம். அம்மா பார்த்தாங்க, ஐயோ என் பிள்ளை அம்மா அறிவாளியா இருக்கான், எவ்வளவு திறமைசாலியா இருக்கான், கண்ணை நீ பள்ளியிடமே போலனால பரவாயில்லடான ஒரு தாய் அந்த குழந்தையோட தனித்திறனை
வளர்த்ததுனால தாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன்ற ஒரு அறிவியல் அறிஞர் கிடைச்சிருக்காரு. மறுக்க முடியுமா நம்மளால? அப்ப மதிப்பெண் பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலிகளோ அல்ல, வெற்றி அடைந்தவர்களோ கிடையாது. மதிப்பெண் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் தோற்றவர்களும் கிடையாது. அப்போ ஒரு மனிதனினுடைய, ஒரு மாணவனினுடைய கல்வியை நீங்க அப்படியே புறந்தள்ளி வச்சிருங்க. தயவு செஞ்சு படிப்பு எல்லாருக்கும் வேண்டும். கல்வி மிக மிக அவசியம். இங்க படிப்பு வேண்டுமா வேண்டாமா என்பது கேள்வி அல்ல. படிக்கிறதுனால கிடைக்கிற மதிப்பெண் தான் ஒருத்தனை உயர்த்துமா, இல்ல அவங்ககிட்ட இருக்கிற தனித்திறனால உயர்வானா? இதான் கேள்வி. அவன் படிச்சுட்டு தனித்திறன் இருந்தா மேன்மேலும் உயர்வான். அவன் படிக்கலனாலும் அவங்ககிட்ட தனித்திறன் இருந்தா கண்டிப்பா அவன் வாழ்க்கையில வெற்றி அடைவான். இது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை என்ற காரணத்தினால் ஒரு மனிதன் அல்லது ஒரு மாணவனுடைய வெற்றிக்கு மதிப்பெண் மட்டுமே காரணமாக இருக்கவே முடியாது. அவனுடைய தனித்திறன் அந்த மதிப்பெண்ணோடு சேர்கின்ற பொழுது அவன் வெற்றியை அடைவான். ஒருவேளை அவன் மதிப்பெண்ணே இல்லாமல் பின்தங்கிய மாணவனாக இருந்தால் கூட தனித்திறன் இருக்கும் பட்சத்தில் அவனிடத்தில் இருக்கின்ற எத்தனையோட தனித்திறன்கள் நான் இப்ப நிறைய உங்ககிட்ட அடுக்கிட்டு சொன்னேன். அதுல எந்த திறன் இருந்தாலும் அவனால் வாழ்க்கையில் உயர முடியும், வெற்றி அடைய முடியும். எனவே மதிப்பெண் என்பது ஒரு மாணவனுடைய வெற்றியை கண்டிப்பாக நிர்ணயம் செய்யாது. எதனா பெற்றோர்கள் இன்னைக்கு எல்லாரும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்குன்னு சொல்லி அந்த பிள்ளை மார்க் வாங்கலைன்னா ஓடி போய் செத்து போறான். மார்க் வாங்கின பையன் திறமையே இல்லாம மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாம வீணா போயிட்டு இருக்கான்றதை நம்ம கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற உண்மை. எனவே எதிர்கால சமுதாயத்தை, எதிர்கால குழந்தைகளை, எதிர்கால மாணவர்களை ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியரும் அவர்களிடத்தில் இருக்கின்ற தனி திறமையை கொண்டுதான் அவர்களை முன்னுக்கு வர வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தனி மனிதனாக உயர முடியும், இந்த சமூகத்தையும் உயர்த்த முடியும், அவனால் எல்லாத்திலையும் வெற்றி காண முடியும். தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதியை தருவது எது என்றால் நிச்சயமாக திறனாக மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனவே கண்டிப்பாக திறன் மட்டுமே என்று சொல்கிறேன். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு என்று தெரியவில்லை. எனக்கு பிடித்த வகையில் நான் இந்த தீர்ப்பினை உங்களுக்காக கூறியிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஜானகி டீச்சர் மற்றும் சீதாவம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மேடம் பேர் ஏதோ சொன்னாங்களே மறந்துட்டேன், அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய அழகாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் அன்பர்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய காலடியில் சற்றே குனிந்து பாருங்கள். என்னுடைய நன்றி மலர்கள் அங்கே